தவிர மற்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாள். ஆனால் அந்த விஷயங்களை கேட்ட அவர்களுடைய தகப்பனார் எப்படியாவது சேர்த்து வைத்து விடலாம் என்று கூட அவரும் மன்றாடி இருக்கிறார். அதாவது 15 நாட்கள் 20 நாட்களுக்குள்ளாரவே கஷ்டங்கள் இருக்கிறதே, கொஞ்ச நாள் போகட்டும் அம்மா என்று சொல்லியிருக்கிறார். அவர் மேலேயும் தவறு இல்லை. இங்கே பாருங்க எவ்வளவு புடவைகள், அவளுடைய கனவுகளில் எவ்வளோ இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு. நம்ம பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்னென்னலாம் வாங்கி வைக்கணும் என்ற அளவில் அவர்கள் நிறைய பிளானிங் செய்து தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது தன் தாய் தந்தையினுடைய ஃபோட்டோ, தம்பியுடைய ஃபோட்டோ, அவர்களுடைய ஞாபகார்த்தமாக ஒரு துணி, இதெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவங்க என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கனவுகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து வந்தவள் தான் பிரிட்டன்யா. நல்ல கை வேலைகளில் நல்ல ஒரு ஆர்ட் போடுறது இதெல்லாம் தெரியும். அப்புறம் தோட்ட வேலைகள்லாம் கற்றவள், மற்றவர்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் பியூட்டிஷியன் கோர்ஸும் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க, யோகா கிளாஸஸும் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால் தைரியமற்ற பெண் என்று சொல்லுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அன்பர்களே, பிரிட்டன்யா ஒரு தைரியமான பெண் தான். அவருக்கு